ஸோ இன்னையோட லட்சியம் கோல் அப்படின்னா வந்து 2 விஷயம். ஸோ இப்போ ஒன்று வந்து இந்த ஷைன் வந்து ஒன்று தேவைப்படும். அது வந்து காருக்கும் தேவை, பைக்குக்கும் தேவை. ஸோ அது ஒன்று வாங்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டயர் ஷைனர்னு ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் டயர் டீக்ரீசர் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வேணும். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன ஆட்டோபான் அப்படின்னு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் see it. ஸோ இந்த கடையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோமொபைல் ரிலேட்டட் ஸ்பேர்ஸ், அக்சசரிஸ் இது எல்லாமே இருக்கும். பெரிய ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் மாதிரி இது. ஸோ இந்த ஸ்டோர்லேருந்து தான் இப்போ வந்து நம்ம போய் வாங்க. அண்ட் ஸோ நம்மளோட கோல் வந்து 3 வச்சுக்கலாம். ஸோ ஒன்று வந்து ஒரு டயர் ஷைன் வாங்கணும். டயர் ஷைன் எதுக்கு அப்படின்னா வந்து இப்போ டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டார்க்காக இருக்கும்லாம் ஓகே, நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஃபேடட் லுக் இருக்கும். அது வந்து நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பிளாக் கலர் வீல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேடட் லுக் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த டயர் ஷைன் போட்டிங்கன்னா டயர் டார்க்காக தெரியும். ஸோ விச் மேக்ஸ் இட் குட். ஸோ அது ஒன்று வாங்கணும். ஸோ அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸும் இருக்குது கைஸ். ஸோ ஒன்று வந்து ஸ்ப்ரே இருக்கும், ஏரோசால் ஸ்ப்ரே மாதிரி இருக்கும், அந்த டியோட்ரண்ட் மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து சார்ட் ஆஃப் லைக் லிக்விட் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் போட்டு வாஷ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து ஜெல்லு மாதிரி இருக்கும். ஸோ ஜெல்லு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ அது காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்கிறேன், காஸ்டெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். அண்ட் ஸோ லுக்ஸ் லைக் அந்த ஜெல்லு தான் இப்போ வந்து போய் பார்க்க போகுது ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாப் மாரி சின்னதாக ஒரு கை உள்ளார விட்டுட்டு அந்த இது பண்ணுற மாதிரி சாஃப்ட் கிளாத், அது மைக்ரோ ஃபைபர் கிளாத், அது வந்து வச்சு ஷைனிங் பண்ணுறதுக்கு, டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே ஒரு 2 கிளாத் இருக்குது. அது என்ன ஒரு ப்ராப்ளம்னா நம்ம சின்னதாக மைன்யூட்டாக பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்காது. ஸோ தட் இஸ் அ திங். ஸோ அது ஒன்று வாங்குது. அதுக்கப்புறம் வந்து டயரில் வந்து டீக்ரீசர். ஸோ டீக்ரீசர் என்ன அப்படின்னா வந்து நம்மளோட இது ரிம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வீல்ஸ், பைக்ஸும் சரி கார்ஸும் சரி, வீல்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதில் வந்து இந்த பிரேக் பேட்ஸ்லாம் வந்து தேய வந்து பிரேக் பேட்ஸ் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஒரு கருப்பு கலரில் வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் சூட் மாரி ஒட்டியிருக்கும். அதுக்கப்புறம் க்ரீஸ் இருக்கும், ஆயில் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து நீங்கள் சோப் போட்டால் கூட இப்போ சம்டைம்ஸ் போகாது. அதுக்கு டீக்ரீசர்னே ஒன்று இருக்குது. ஸோ அந்த டீக்ரீசர் போட்டால் தான் வந்து அது போகும். ஸோ அந்த டீக்ரீசர் போயிட்டு வாங்க போகிறோம். அண்ட் இதெல்லாம் வச்சுட்டு என்னோட இந்த ப்ராடக்ட் லைனில் என்னென்ன இருக்குது அதை பற்றி ஒரு கோ த்ரூ பண்ணுவோம். அதோட அப்ராக்சிமேட் காஸ்ட்டும் பார்ப்போம். அண்ட் இன்னொன்று வந்து எப்போவுமே இந்த கார் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல கார் பைக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து சீப்பான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து உங்களோட பெயிண்ட் ஜாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கார் நல்ல பைக்கோட இருக்கிற பெயிண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பெயிண்ட் இருக்கும், மேலே கிளியர் கோட் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஜாகுவாரில் பார்த்தீங்கன்னா பர்மா கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, யூவி ப்ரொடெக்ஷன் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து இட் மேக் ஷுர் தட் ஒயிட் கலர் வந்து ஒயிட்டாகவே இருக்கும், ஒரு டிம் ஒயிட்டாக மாறாது அப்படின்றதுக்காக வந்து பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு ரொம்ப தேய்க்கிறீங்க, ஒரு லோ சீப்பான வேல்யூ கெமிக்கல்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா வந்து இதெல்லாமே எரோட் ஆகிடும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறதுக்காக இந்தமாரி போடுறது பெட்டர். ஓரளவுக்கு டீசென்டான ப்ராடக்ட்ஸ் போடுறது வந்து பெட்டர். இது வந்து டாப் ஆஃப் த லைன் கிடையாது, இதோட எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் குட். ஸோ திஸ் இஸ் லைக் சார்ட் ஆஃப் லைக் அ டீசென்ட் கம்பெனிஸ் அண்ட் தே ஹேவ் வெரி குட் ரெப்புடேஷன். ஸோ அதனால திஸ் இஸ் குட். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு வாங்கிட்டு அண்ட் வில் கம் பேக் அண்ட் ஷோ யூ. இந்த ஸ்டோரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் மை பிக்கஸ்ட் டெம்ப்டேஷன்ஸ். ஸோ இந்த கார் டீலர்ஷிப்ஸில் வந்து வேலை செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு போயிட்டு இந்த கார் டீட்டெயிலிங்க்கு மற்ற பேர் நிறைய பேர் வந்து வேலை செய்வாங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் போயிட்டு அன்னன்னைய ஒர்க்குக்கு வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுவேன். டிஃப்ரெண்ட் மேக்கப் பிராண்டு எல்லாம் ட்ரை பண்ணுவேன். பண்ணிவிட்டு ஒரு நல்லாயிருக்கும் பார்க்குறப்ப. பார்த்தீங்கன்னா சில பிராண்ட் வந்து ஓகே இது இவ்வளோ நேரம் கழிச்சு நல்லாயிருக்கு, இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நல்லாயிருக்கு, எவ்வளோ சீக்கிரம் டர்ட்டி ஆகுது, அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்க முடியும். விச் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ நம்ம டிப்பிக்கலாக வீட்டுக்கு வாங்கணும்னு வச்சுங்களேன், ஒரு பாட்டில் காலி ஆகிறதுக்கு மாதக்கணக்காகும். அதுக்குள்ளார நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வாங்கின பிராண்ட் எல்லாமே மறந்தே போயிடும். வெறும் இந்த கார் டீலர்ஷிப்பில் வாங்குறப்ப ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே காலியாகிடும். ஸோ ஒவ்வொரு தடையும் திரும்ப டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இது எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்குது, எவ்வளோ நாளைக்கு இருக்குது இந்த ஒர்க்கெல்லாம். ஸோ அப்படின்றது அந்த டீட்டெயிலிங் பொறுத்த வரைக்கும்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பார்க்குறப்ப. அதேமாதிரி அது போய் பர்ச்சேசிங் பார்த்துறப்ப இந்த ஸ்டோருக்கு வந்தாலே போதும், செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஃபினிஷ் இட் அண்ட் வில். ஓகே கைஸ், ஸோ வாங்கியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் அந்த நம்ம
ப்ரஷ் பண்ணுறது சும்மா வந்து பப்பட் மாதிரி கையில் விட்டுட்டு அழகாக வாஷ் பண்ணுறதுக்கு வைப் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஒன்று. அண்ட் செகண்ட் வந்து என்ன வாங்கியிருக்கு அப்படின்னா வந்து ஒரு டயர் ஜெல் இது. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஜெல் வந்து டயர் ஷைனர்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்னோட வீடியோ போட்டானு தெரில, அதில் ஸ்ப்ரே இருக்கும். அண்ட் ஸ்ப்ரே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 15 யூசஸ் தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு 15 டைம்ஸ் யூஸ் பண்ணீங்க, 15 கூட அதிகம் 10 டைம்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸ்ப்ரே காலியாகிடும். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெல்லு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு வில் லாஸ்ட் ஃபார் லாங் டைம். அரௌண்ட் ஒரு 15 ஏரோசால் பாட்டில்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இது இருக்கும். காஸ்ட் வைஸ் வந்து ஒரு $8 $10 வந்து மேபி $5 $10 வந்து சீப்பராக இருக்கும். நீங்கள் அத்தனை பாட்டில் வாங்குறதுக்கு பதிலாக இது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சீப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $30 கிட்டக்கா. ஸோ $30 ஒரு 2000 இருக்கும் நினைக்கிறேன், மேபி 1500 இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஆல் வீல் கிளீனர். ஸோ இது வந்து வீலில் இருக்க அந்த டர்ட்டு இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கான கிளீனர் இது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து குயிக்லி டிசால்வ்ஸ் ஹெவி பிரேக் டஸ்ட். ஸோ பிரேக் டஸ்ட் தாங்க பெரிய ப்ராப்ளமே. அது க்ளீன் பண்ணுறதுக்காக போதும் ஆகிடும். ஸோ அது ஒன்று. அதே சமயத்தில் வந்து இந்த பிரேக் டஸ்ட் க்ளீன் பண்ணுறதுக்காக சில டிசால்வன்ஸ் இருக்குது. நீங்கள் அது போட்டிங்க அப்படின்னா வந்து உங்கள் ரிம்மில் இருக்கிற பெயிண்ட் வந்து போயிடும். முக்கால்வாசி இப்போ வர ரிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் நாட் நேச்சுரல் அலுமினியம் கலர் கிடையாது, அலாய் கலர் கிடையாது. ஸோ இது வந்து பெயிண்ட் இருக்கும், ஒரு பவுடர் கோட்டது ஒரு பெயிண்ட் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ராங்கான இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸ். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் பெயிண்டே போயிடும். அண்ட் சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஃபேடட் லுக் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து டீசெண்டான கெமிக்கல்ஸ் எப்போவுமே வந்து எது வந்து இந்த டீக்ரீஸ் பண்ணுதோ, அதாவது செயின் லூபாக இருக்கட்டும், இல்லை செயின் டீக்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டயர் டீக்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எதாக இருந்தாலும் சரி ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இது எல்லாமே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சீப்பானது ஒன்று வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்கள் பெயிண்ட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து குயிக்லி டிசால்வ்ஸ் ஹெவி பிரேக் டஸ்ட் கிளியர் பண்ணும். அப்புறம் டஃப் ஆன் ரோட் கிரிம் அண்ட் டர்ட், pH பேலன்ஸ்ட். ஸோ pH பேலன்ஸ் தான் வந்து வி ஷுட் லுக் ஃபார். என்னோட ஆட்மன் ஒன்று வீடியோ சொல்லியிருப்பேன், ஆல்கலைன் பேலன்ஸ்டு, pH பேலன்ஸ்டு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் த பெயிண்ட். ஸோ பெயிண்டட் சர்ஃபேஸில் நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து திஸ் இஸ் குட். அண்ட் சேஃப் ஃபார் ஆல் வீல் ஃபினிஷர்ஸ். எல்லா வீல் ஃபினிஷர்ஸ்க்கும் வந்து சேஃப் இது. அண்ட் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்ப்ரே பண்ணணும், என்டையர் வீலை கவர் பண்ணணும், ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 to 4 minutes வந்து அதை அப்படியே நம்ம அந்த வெட்டாக அதை விட்டதுக்கப்புறம் வந்து பவர்ஃபுல் ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் தண்ணியை வச்சு வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஓகே அதுக்கப்புறம் ஜஸ்ட் வைப் பண்ணணும், க்ளோத்தில் வைப் பண்ணணும். ஸோ இதுதான். ஸோ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. அண்ட் இந்த ட்ரையர்ட் ஜெல் வந்து இதோட டைரக்ஷன்ஸ் வந்து அப்ளை ஆன் அ கூல் க்ளீன் டயர். ஸோ அதாவது உங்கள் கார் நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா வந்து டயர் வந்து ரோட்டில் தேய்கிறப்ப ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆகும். ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆகிறப்ப டயர் எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் உள்ள ஹீட் இருக்கும். டயர் வந்து பார்த்தீங்கன்னா சூடாகவே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கார் ஓட்டி முடிச்சுட்டு இதை போடக்கூடாது. ஸோ இது வந்து ப்ரிட்டி மச் நீங்கள் கார் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க ஒரு 4 hours 5 hours, கார் டயர் வந்து ஹாட்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா apply medium amount on a foam applicator or a soft cloth. Spread evenly across. Wipe off. ஓகே ஜஸ்ட்டு சும்மா தடவிட்டு அப்படியே வைப் பண்ணி விடணும், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணுவோம், பண்ணிவிட்டு அண்ட் மற்ற ப்ராடக்ட்ஸையும் காட்டுறேன். டேக் a look.